ஓகே கார்த்தி. நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு சர்ச் கூகுள் ஆட்ஸ். ஆட் அக்கௌண்ட்ல லைக் வந்துட்டு எப்படி வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, தென் அக்கௌண்ட் ம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் சர்ச் ஆடு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, சர்ச் ஆடு ம். வந்து கிரியேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ் வந்துட்டு என்னென்ன, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் செட்டிங்ஸ் உள்ள இருக்கும் என்ன இருக்கும், ம். தென் அதே மாதிரி ஆட் குரூப்ல என்ன செட்டிங்ஸ் இருக்கும், ஆட் செட்ல ஆட் காப்பீஸ் கிரியேட் பண்றதுல என்ன செட்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டு, ஸோ நான் உங்களுக்கு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணி நான் காட்டியிருந்தேன் கரெக்டா. ஸோ அதை பேஸ் பண்ணி ம். நீங்க ஆமா. ஒர்க் பண்ண கம்பெனிஸ்ல என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு இருந்துச்சோ, ஸோ அந்த ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் நீங்களும் ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே. ம். அது இது வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. ஒரு 2 சர்ச் கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரக்சரையும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்ட்ரக்சரும் எக்ஸல் நீங்க ஷீட்ல. டிஃபைன் பண்ணிருக்கீங்க, எக்ஸல் கேம்பெயினும் ஷீட் கிரியேட் உங்களுக்கு பண்ணிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரிங்க, ஓகே. நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோஸ்ட் அக்சஸ் கொடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் ம். வந்துட்டு என்ன ஓகே ப்ரோ. அப்படின்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ஹோஸ்டிங் அக்சஸ் கொடுத்துட்டேன். உங்களோட ம். ஓகே ஸ்கிரீன் ப்ரோ. ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம அந்த டீடைலிங்ல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரியா. ம். உள்ளுக்குள்ள ம். இருக்கிற கூகுள் ஏதாவது நீங்க எந்த டைப் ஆஃப் ஆடா இருந்தாலும் சரி ம். நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்குள்ள இருக்கிற ம். செட்டிங்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் ம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஓ. அப்படின்னா நான் டீடைலிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ம். அப்படின்னா உங்களை கூகுள் சர்ச் ஆட் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, நீங்க ம். வந்துட்டு என்ன அப்படின்னா ஈஸியா ம். அதாவது தப்பு தப்பா கிரியேட் பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு ம். கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த தப்பு தப்பா அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா எப்ப எதனால உங்களுக்கு அந்த தப்பு அப்படின்றது வருதுன்னு அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரெஷர் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த தப்பு வரும். பட் அங்க ம். இருக்கிறவங்களுக்கு வந்து இதை நீங்க ம். ரிப்பீட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மாஸ்டர் ஆயிருவீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்க ம். வந்து கேம்பெயின்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் அங்க இருக்கிறவங்களோட மேனேஜர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க, சரியா. ஸோ அந்த கரெக்ஷன் ம். தான் இப்போ வந்து நம்ம பண்ண போறோம். நீங்க கிரியேட் பண்ண கேம்பெயின்ல ம். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு, ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன ம். அப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம், எப்படி வந்துட்டு அதுக்கு அந்த இதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்றத நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போலாங்க. ஓகேவா? ம். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகேங்க. உங்களோட ஸ்கிரீன் எனக்கு விசிபிள் ஆகுது. ஆ. ஓகே ப்ரோ. எக்ஸல் மட்டும் open ஆயிட்டு இருக்கு. ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா, பிளான் பண்ணது இவ்வளவுக்கு பிளான் பண்ணேன். பட் ஆனா கொஞ்சம் டைமும் அப்புறம் வந்து பிளஸ் லேப்டாப்பும் கொஞ்சம் இஷ்யூ ஆயிருச்சு அந்த டைம். ஸோ நியூ சரிங்க, லேப்டாப் ஓகே. வந்து ஸ்டார்டிங்ல வாங்க. உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்க ம். சைடு, சரியா. ஏன்னா லேப்டாப் ம். இஷ்யூஸ் எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். டைம் ம். ஆமா இல்லைன்றது ப்ரோ. மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே ம். வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த டைம்ல ப்ராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ம். அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்க போக முடியுங்க, சரியா. ம். ஆமா ப்ரோ. அதான் ப்ராக்டிஸ் லேப்டாப்பும் எடுக்கிற வாங்குற டைம்ல வந்துட்டு மாதிரி. என்ன அப்படின்னா நம்ம ம். வந்துட்டு என்ன அப்படின்னா அதை வந்துட்டு சரி இவ்வளவு ம். தானே அப்படின்னு நினைச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன ம். அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஞாபகத்துல வராது. நான் ம். எப்பவுமே சொல்றேன் இதெல்லாம் ஓகே. வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஓகே, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், ம். இந்த செட்டிங்ஸ்க்கான மீனிங் எல்லாம் இதுதான் அப்படின்றது நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணுங்க. ம். ஓகே ப்ரோ. சரி, ஓகேங்க. இப்போ நீங்க என்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்க பண்ணிருக்கீங்க? ப்ரோ நான் என்ன மாதிரி பிளான் பண்ணேன்னா வந்து சர்ச் டிராஃபிக் தான் வந்து கேம்பெயின் கோலாக வந்து வச்சேன். ஓகே. ஸோ டிராஃபிக் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொங்கு ரீஜனை டார்கெட் பண்ணி ஒரு சர்ச் ஆட் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு பிளானு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கொங்கு ப்ளஸ் மதுரை இன்க்ளூட் பண்ணிட்டு, மதுரை ஒரு பெரிய சிட்டி அப்படிங்கிறதுனால திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை. ஸோ ஒரு 3 லொக்கேஷனில் நம்மளோட ஓகே. ஆட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வெப்சைட் டிராஃபிக் கொங்கு ரீஜன். ஸோ திருப்பூர், மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆட் குரூப்ல வந்து போட்டிருப்பேன். ஸோ ஓகே. எதுல வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல அதிகமாக டிராஃபிக் வந்தாலும் பரவாயில்ல, மதுரையில டிராஃபிக் வந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி. ஓகே. ஸோ எல்லாமே ஒரே ஆட் குரூப்ல வந்து வந்து இருக்கும். எல்லாமே ஓகே. எல்லா லொகேஷன் டார்கெட் பண்ணி நமக்கு. ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், வென்சன் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு சர்ச் டிராஃபிக் கேம்பெயின். ஸோ அதில் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணலான்னு இருந்தேன். அதாவது வந்து கோயம்புத்தூருக்கு தனியாக டார்கெட் பண்ணுற மாதிரி கீவேர்டு வச்சு ஒரு ஆட் குரூப்பும், ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா
மதுரையை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு ஆட் குரூப்பும் கிரியேட் பண்ணலான்னு இருந்தேன். ஓகே. ஸோ அது ஒன்று. ஸோ எஸ்எம்எம் சர்வீஸுக்கு வந்து எஸ்எம்எம் சர்வீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓக்கு வந்து ஈரோடு and திருப்பூர் ரெண்டு லொக்கேஷனையும் வந்து கீவேர்ட்ஸையும் வந்து டார்கெட் பண்ணி ஒரே ஆட் குரூப்பில் எதுக்கு வந்து சர்ச் டிராஃபிக் அதிகமாக வருதோ அதை எடுத்துக்கலாம். ரெண்டில் ஓகே. எது பர்ஃபார்ம் பண்ணாலும் ஓகே அந்த மாதிரி. ஸோ இதான் ஒரு கேம்பெயின் ஸ்ட்ரக்சர். சரிங்க. ஓகே. இதான் உங்களோட கேம்பெயின் ஸ்ட்ரக்சரு. ஓகே. இப்போ கேம்பெயின் கிரியேட் பண்ணத காட்டுங்க. ஃபஸ்ட்டு கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நார்மலாக ஹோம் பேஜுக்கு கொங்கு ரீஜனை டார்கெட் பண்ண ஓகே. ஸோ பட்ஜெட் வந்து கேம்பெயினோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து பட்ஜெட் இதில் பென்சன் எவ்வளோ சர்ச் வச்சுருந்தேன்னா டிராஃபிக் 2600 கிட்ட வச்சு. பட்ஜெட் வந்துட்டு பெர் டேக்கு 500 செட் ம் ம் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த கேம்பெயின்கான செட்டிங்ஸ் எங்க இருக்கும் ம் காட்டுங்க. என்ன செட்டிங்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். கேம்பெயின் செட்டிங்ஸ் ஒரு நிமிஷம். சரி லோட் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே. சரி, ஓகேங்க. நான் இப்போ எதுக்காக இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ண சொன்னேன் ம் அப்படின்னா, ம் லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின் ம் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போயிட்டு ம் செட்டிங்ஸை போயிட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ண தெரியணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான். ஓகே, கரெக்டான ம் மெனுக்குள்ள வந்துட்டீங்க. ஓகே, செட்டிங்ஸ் அப்படின்றத ம் நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. ம் ஓகே ப்ரோ. ஓகே, அடுத்து எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஒரு கேம்பெயின்குள்ள நான் வந்துட்டு ம் இருக்கிற ஆட் குரூப்பை நான் பார்க்கணும். ஓகே, எப்படி போய் பார்க்கறது? ஆட் ஆட் குரூப். குரூப்பை ஸோ ஆட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம்பெயின் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரே ஒரு ஆட் குரூப் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அது இங்கே பார்க்கலாம் ப்ரோ. வெப்சைட் டிராஃபிக் உங்கள் ஓகே, நீங்க ரீஜன். மேல போயிட்டு கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். இல்லைன்னா டைரக்டா கீழே அந்த கேம்பெயின் செலக்ட் பண்ண கேம்பெயினை கிளிக் பண்ணாலுமே உள்ளுக்குள்ள போயிடும். ம் ஆமாம் ப்ரோ. நம்ம செலக்ட் பண்ணாலுமே ஆட் குரூப்ஸ்குள்ளே போயிடும். ஓகே, ஆட் குரூப்ஸ்குள்ள போயிடும். இந்த ஆட் குரூப்ஸ்ல போனதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ஆட் ம் குரூப்பை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஆட் குரூப்புக்குள்ள உள்ள போகுமா, அப்ப மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க ம் அப்டேட் ஆமாம் ப்ரோ. செக் பண்ணி பாருங்க. மேல சேஞ்ச் ஆயிடுச்சா? ம் நீங்க ஆமாம் சொன்னீங்கல்ல ப்ரோ. மேல அப்டேட் ஆயிருக்கு. ஆட் குரூப் அப்படின்றது நீங்க கிளிக் பண்ணீங்க. அதை தான் இங்க மேல வந்து செட் ம் பண்றதுக்கான ம் ஆப்ஷன் ம் சொன்னீங்க. பட் இப்படி இந்த இந்த ப்ராக்ரஸையும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ம் சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஆட் குரூப்புக்குள்ள ம் அதாவது ஒரே ஓகே ஒரு ப்ரோ. கேம்பெயினை இந்த கேம்பெயின்குள்ள நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து நீங்க வந்துட்டு வச்சிருக்கிறீங்க. ஸோ இது எதுக்காக லைக் வந்துட்டு இங்க நீங்க யூஸ் பண்ணியிருக்கிற கேம்பெயின் என்ன ம் பர்பஸ்க்காக? வெப்சைட் டிராஃபிக்காக ப்ரோ. ஓகே, வெப்சைட் டிராஃபிக் அப்படின்னா நீங்க எல்லா சர்வீசஸுமே இன்க்ளூட் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கேம்பெயினை கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ம் ஆமாம் ப்ரோ. எல்லா சர்வீஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். எஸ்சிஓ, கண்டென்ட் ரைட்டிங்கு, கூகுள் ஆட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. சரி, ஸோ ஓகேங்க. இந்த இப்போ மாதிரி. நீங்க ஒரே ஒரு இதில் ஆட் நான் ஒரு குரூப் மிஸ்டேக் ஒன்று ஃபஸ்ட்டு ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. ம் ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ப்ராட் மேட்சாக வந்து கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தா ஓ, எல்லாமே ப்ராட் மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே எடிட் போயிட்டு இதை வந்து ஃப்ரேஸ் மேட்சாக வந்து மாற்றினேன். சரி, ஓகே. நீங்க வந்துட்டு வெப்சைட் ஆ டிராபிக் அப்படின்னு போகும்போது நீங்க பிராட் மேட்சா கூட வச்சு ரன் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தான் வெப்சைட் டிராபிக் தான் ம் இல்லையா? ம் 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 ஆமாம் ஆமாம்.
ஸோ அந்த கேஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பிராட் மேட்சே வச்சு ட்ரை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரியா? ஏன்னா உங்களோட ம், ம், அப்ஜெக்டிவ் ம், வந்துட்டு ம், என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ம். டிராஃபிக் தான். டிராஃபிக் தான். ஸோ அதனால ம், ம். ஓகே ப்ரோ. ஸோ இன்னொன்னு பார்த்தேன். நாட் எலிஜிபிள் லோ சர்ச் வால்யூம்னு இருக்கு. ஸோ ஏன் ப்ரோ இப்படி வருது இந்த இடத்துல வந்து சர்ச் வால்யூம் இதுங்க இல்லைன்னு காட்டுதா இது? இல்லைங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல நீங்க அமௌண்ட் எல்லாமே உள்ளுக்குள்ள ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைக் வந்துட்டு என்ன ம், அப்படின்னா ம், ம். ஸ்டேட்டஸ் எல்லாமே மாறுங்க. பட் இப்போ எடுத்து ஓ! வச்சிருக்கிற கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு சர்ச் வால்யூம் ம், இல்ல அப்படின்ற மாதிரி காட்டுது. சரியா? நம்ம அதான் ம், கீவேர்ட்ஸ் ம், வந்துட்டு ம், ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ சர்ச் ம், வால்யூம்ஸ் ம், ம், இருக்கிற மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து வைப்போம். ஸோ கீவேர்ட் ம், ப்ரிப்பரேஷன் ம், தனியாக பார்க்கும்போது ஏன் லோ ம், ம், சர்ச் ம், வால்யூம் கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்துட்டு என்ன ம், அப்படின்னா நம்ம வந்துட்டு நான் உங்களுக்கு ம். கீவேர்ட் செலெக்ஷன்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சரியா? ம். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. இப்போ ஒரு ஆட் குரூப் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த கீவேர்ட்ஸ்ல ம், ம், எந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு தேடினாலும் நமக்கு ஒரு ம், ஆட் ம், வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது இல்லையா? ஓகே. அப்போ அந்த ஆட் டிசைன்ஸ் எங்க இருக்க போகுது? எங்க வச்சிருக்கீங்க? ம். ஏர் டிசைன்ஸ் வந்து ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே. இந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ் ஆட்ஸ். சொல்லணும். லெஃப்ட் சைடு வந்துட்டு ஆட்ன்ற மெனு இருக்கும். ஸோ அந்த ஆட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் கேம்பெயின்காக நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள ம், இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அதை போயிட்டு கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணணும் எப்பவுமே. சரியா? ம். ஓகே. ஒரு ஆட்ஸ் குரூப் கீழ ஆட்ஸ் இருக்கும். ஸோ இத நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட ஆட் காப்பீஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஓகே. பட் நீங்க நம்ம மேல இத எந்த கிளிக் கேம்பெயின் எந்த ஆட் குரூப் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கோ ஸோ அதோட தான் வந்துட்டு ம், என்ன ம், இங்க ம், டிஸ்ப்ளே ஆகும். ம். இப்போ மேல வந்துட்டு ஆல் ஓகே ப்ரோ. கேம்பெயின்ஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கிற கேம்பெயின்ஸ் இருக்கு இல்லையா? எல்லா கேம்பெயினோட ஆட்ஸ் எல்லாமே ம், உள்ளுக்குள்ள உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ம், கேம்பெயின் அப்படின்றது வென்சன் சர்ச் டிராபிக், ஆட் ம், குரூப் அப்படின்றது வெப்சைட் டிராபிக். சரியா? ம், அப்போ ம், ம். அதுக்குள்ள இருக்கிற ஆட் காப்பீஸ் மட்டும் தான் இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சப்போஸ் இது ரெண்டையும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதாவது கேம்பெயினும் ஆல் கேம்பெயின் செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்ன்ற மெனுக்குள்ள ம். அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள டிஸ்ப்ளே ஆகும். புரியுதா? ஓ! புரியுது ப்ரோ. இப்போ ஆல் கேம்பெயின்ஸ் போயிட்டோம்னா, இந்த ஆட்ஸ்க்குள்ள எல்லா இதுவுமே ஷோ ஆகும் எஸ் நமக்கு. எஸ் கிளிக் பண்ணி பாருங்க. இப்பவே செக் பண்ணி பாருங்க. ஆ. ம். சோ அந்த கேம்பெயின் அப்படின்றது ஓகே. இப்ப பாருங்க ஆல் கேம்பெயின்ஸ் பாருங்க உள்ளுக்குள்ள அந்த ஆடுன்ற மெனுக்கான மீனிங் வந்துட்டு இதுதான். அந்த ஆடுன்ற மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு நம்ம எந்த கேம்பெயின் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கேம்பெயின்குள்ள இருக்கிற ஆட் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். இல்லைன்னா எந்த ஆட் குரூப் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆட் குரூப்புக்குள்ள இருக்கிற ஆட் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். இல்லைன்னா எல்லா ம். கேம்பெயின்ஸோட நீங்க எந்த ஒரு கேம்பெயின் ஆட் குரூப்ஸ் எதுவுமே செலக்ட் பண்ணலன்னா எல்லா கேம்பெயின் எல்லா ஆட் குரூப்ல இருக்கிற ஆட்ஸ் எல்லாமே இங்க வந்துட்டு ம். டிஸ்ப்ளே ஆகும். அஸ் யூஸ்வல் நான் உங்களுக்கு ஃபில்டர் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். அதாவது வந்துட்டு என்ன ம். அப்படின்னா ம். கேம்பெயின்ஸ் லிஸ்ட் வந்துட்டு பார்க்கும்போது ஸோ அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆடுக்குள்ள ம். வரும்போது உங்களுக்கு 3 விதமான ஃபில்டர்ஸ் இருக்கு மேல. மேல ஒரு ஃபில்டர், ஓ! அதுக்கப்புறம் ஃபில்டர் அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டருக்கு கீழ செகண்ட் ம். ஃபில்டர், அதுக்கப்புறம் கீழ அந்த டேபிளுக்கு மேல ஓகே. ஒரு ஃபில்டர். ஓகே. சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். ஓகே. இப்போ செகண்ட் கேம்பெயின் ஒன்னு கிரியேட் ம். பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த கேம்பெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ம். ஆமா ப்ரோ. ஆ ஒரு நிமிஷம். ஸோ செகண்ட் கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொமோட் பண்ற ஸோ மாதிரி ஒன்லி அதாவது யூ ஆர் வெப்சைட் டிராஃபிக். ஃபோக்கஸிங் ஆன் வெப் டெவலப்மென்ட் பேஜஸ் கரெக்ட்டுங்களா? வெப் டெவலப்மென்ட் ஆமாம் ப்ரோ. சர்வீசஸ். ஓகே. ஸோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. அதோட கேம்பெயின் எங்க இருக்குன்னா இருங்க. எங்கே போனாலும் ஸோ இப்படி நெக்ஸ்ட் போய் தேடுறதுக்கு கேம்பெயின் நேம் தேடுறதுக்கு தான் மேல இருக்கிற ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். சரியா? ம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ லாஸ்டா இருக்குது ஐ திங்க் மென்ஷன் வெப் டெவலப் சர்ச் டிராஃபிக் கரெக்டா? ம். ம். அதேதான் ப்ரோ. ஓகே. ஸோ இதுக்குள்ள ஒரு ஆட் குரூப் வந்துட்டு வச்சிருக்கிறீங்க. ம். அந்த ஆட் குரூப்ல வந்து கோயம்புத்தூர் டார்கெட் பண்ணி ஆ, ஓகே. ஆட் குரூப்பை கிளிக் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள என்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்.
இது 2 இது மட்டும் எலிஜிபிள்னு ஒரு ஸ்டேட்டஸ். மிச்சதும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்த மாதிரி லோ இல்ல அதான் சர்ச் உங்களுக்கு வந்துட்டு லோ சர்ச் வால்யூம்ஸ் அந்த கீவேர்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் வால்யூம்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு, அதனால தான் அப்படி காட்டும். பட் அதான் சொல்றேன் இல்லையா, நம்ம ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு ரன் பண்ணும்போது நம்ம லோ சர்ச் வால்யூம் கீவேர்டே வச்சு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அது என்னன்றது நம்ம கீவேர்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? ஓகே ப்ரோ. இந்த ப்ளஸ் ஐகான்ல நம்ம வந்து கீவேர்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா, கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் நீங்க வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா. ம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ ப்ரோ இப்போ இங்க இருந்து வந்து ஆட்ஸுக்கு நான் போகணும் அப்படின்னா வந்து, அதாவது அந்த ஆட் காப்பிக்கு போகணும்னா ம். வந்து நான் வந்து இங்கே ஆட்ஸ் தான் கிளிக் பண்ணி போக முடியும் இல்லையா? ஆமா, அங்கதான் போகணும். ஓகே. ஓகே, இப்போ ஒரு சிம்பிளா ஒரு கூகுள் சர்ச் ஆடுக்கு ஸோ இதில் எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுமா, இல்லை வியூ அசட் டீடைல்ஸ் யூஸ் பண்ணுமா நோ ப்ரோ? நோ 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 அங்க அந்த பென்சில் சிம்பிள் தான் கிளிக் பண்ணணும் நீங்க. ஓ, பென்சில் சிம்பிள் தான் கிளிக் பண்ணணும். எஸ். ஸோ இதுதான் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அது பக்கத்துல பாத்தீங்களா பூவர்னு சொல்லிட்டு இருக்கு, ஆடோட ஸ்ட்ரென்த் பூவர்னு இருந்துச்சு கரெக்டா? ம், ம். ஸோ இது எல்லாமே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவா நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மெட்ரிக்ஸ் வந்துட்டு கேபிஐ மெட்ரிக்ஸ் அப்படின்றத கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு ஆட் டிசைன்ஸ் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு அந்த ஆட் எக்ஸலண்ட்ல வரணும். டிசைனுக்கான அந்த ஆட் டிசைனுக்கான ஸ்ட்ரென்த் வந்துட்டு கண்டிப்பா எக்ஸலண்ட் ஆர் குட்ல வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது மெட்ரிக்ங்க. அப்போ நீங்க அதான் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம அதாவது டீடைலிங் பார்த்துட்டோம், ஹலோ. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா ம், இருக்கிற ம். டாபிக்ஸோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்ப்போங்க, சரியா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆ ஐடியா ஆ கிடைக்கும். ஓகே ஓகே, ப்ரோ. நான் இப்ப சொல்றது இந்த வென்சனை விட்டுருங்க. ம், ம், ம். வென்சனை விட்டுருங்க. ம், ஏன்னா ஓகே. நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணதை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? ம், ம், ம். அப்போ அங்க நீங்க என்ன பண்ணிருந்தீங்களோ நான் ம், அதுதான் ஓகே ப்ரோ. சொல்லியிருந்தேன் ஓகே. லாஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு என்ன ம், அப்படின்னா 2 விதமான ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க. ம், அதனாலதான் லாஸ்ட் 2 டேஸ் உங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, ம், உங்களுக்கு ஆமா. டாஸ்க் கொடுத்துட்டு உங்க லாஸ்ட் 2 டேஸை நான் டிஸ்டர்ப் பண்ணல, ம், ஏன்னா ம், ப்ரோக்ராம்ஸ் நிறைய ம், இருக்குன்றது ம், எனக்கு தெரியும். ம், புரியுதா? ஆமா ப்ரோ. சோ இப்போவே நீங்க ம், ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த ஜென்ரலா ம், நம்மளோட வென்சன் எல்லாம் விட்டுருங்க. ம், உங்களோட ஓகே. பிசினஸ்க்கு நீங்க ம், ப்ரீவியஸா ம், பார்த்த பிசினஸ்க்கு, சரியா? ம், So என்ன ம், மாதிரியான ஒர்க் எல்லாமே நீங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சோ அந்த ம், ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு, ஏன்னா இப்போ சாட் ஜிபிடி தான் கண்டிப்பா யூஸ் பண்றீங்கன்றது எனக்கு தெரியும். ம், ஆமா டீல்ஸ் ப்ரோ. எடுக்கிறது இப்போதைக்கு டம்மியா தான் எடுக்க போறீங்க, சரியா? ம், டம்மியா ம், ஒரு ம், ம், கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ண சொல்றதே வந்து எதுக்காக அப்படின்னா லைக் வந்துட்டு ம், உள்ளுக்குள்ள இருக்கிற ம், செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிராக்டிஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பிராக்டிஸ் நான் கொடுக்குறேன். ம், ஓகே ப்ரோ. அதனால ம், நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ல என்ன ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சோ, நீங்க என்ன ப்ரோக்ராம்க்கெல்லாம் எஸ்இஓ வந்துட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ப்ரோக்ராம்க்கு இப்போ கூகுள் சர்ச் ஆட் நீங்க ரன் பண்ண போறதா இருந்தா, ம், சோ இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஐ திங்க் ம், ம், டிபிஎல்பில 8 ப்ரோக்ராம்ஸ், பிஜி மெடிசின்ஸ்ல வந்துட்டு என்ன ம், அப்படின்னா ம். 5 ப்ரோக்ராம்ஸ், கரெக்டா? ஒரு 6. ஆ ஆ கரெக்ட். சோ இது ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கேம்பெயின்ஸ் ம், வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க, இப்பவே கிரியேட் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ம், போறீங்க, இந்த வென்சனை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. ம். புரியுது ப்ரோ. ஒரு ம், இன்டர்வியூல நாளைக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா சரி ஓகே ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன்ல ஸோ கேம்பெயின் ம், எக்ஸிக்யூட்டிவா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல, எந்த ப்ரோக்ராமுக்கு ம், என்ன என்ன மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க செட் பண்ணீங்க, ம். எவ்வளவு ஆட் காப்பீஸ் வந்துட்டு யூஸ் ஓகே. பண்ணுவீங்க, ம். அதோட ஓகே. ஸ்பெஷலைசேஷன் என்ன, ப்ரோக்ராமோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்றது முதற்கொண்டு கேட்பாங்க. அப்போ செட்டிங்ஸ் முதற்கொண்டு செட்டிங்ஸ் அப்போ ஒருத்தவங்களுக்கு டிபிஎல்பி ப்ரோக்ராமுக்கு நீங்க ஆடியன்ஸ் செட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கான செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன, அது இப்போ நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான். பட் நீங்க ம், டெய்லி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த ஆமா இன்டர்வியூ ப்ரோ. வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. அதனால இந்த வென்ஸ் என்ன விட்டுருங்க, ஸ்ட்ரக்சர் ம், எதுவுமே கிரியேட் பண்ண வேணாம், அதுக்கெல்லாம் கிரியேட் பண்ணி ம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ம், ப்ராப்பரா உட்காந்தீங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட நான் ம், சொல்றேன் இந்த 8 + 6 எவ்வளவு ம். 14 கேம்பெயின்ஸ் 14. வந்துட்டு என்ன அப்படின்னா ½ அன் ஹவர்ல கிரியேட் பண்ணிட முடியும். பட் என்னன்னா நீங்க உட்காரணும், ஃபுல் ஓகே. ஃபிளெஜ்டா உட்காரணும். ம், ஓகே ஏன்னா ப்ரோ. கீவேர்ட் ப்ரிப்பேர் ம், பண்றதுக்கு நீங்க எதுவுமே மேனுவலா ப்ரிப்பேர் பண்ண போறது இல்ல. ஆட் காப்பீஸ் ஆமா. கிரியேட் பண்ண போறதுக்கு மேனுவலா வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போறது இல்ல. இல்ல நீங்க ம், வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் டிஃப்ரெண்டான கீவேர்ட்ஸ் மட்டும் எடுக்க போறீங்க, டிஃப்ரெண்டான ஆட் காப்பீஸ் மட்டும் எடுக்க போறீங்க. அதை ம், கிரியேட் பண்ணி ஃபைனலா வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் பண்ண போறீங்க. செட்டிங்ஸ் மட்டும் நீங்க திங்க் பண்ண போறீங்க.
சரியா? ஓகே ப்ரோ. ஓ, எனக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ம். டைம் டிலே பண்ண ம். வேணாம். ஸோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே ப்ரோ. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எக்ஸல்ல கூட லிஸ்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் பண்ணிட்டு டக்கு ம். டக்கு ம். டக்குன்னு இப்போ ம். கிரியேட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஸோ நான் இப்பவே அதுக்கு தான் ஸ்டார்ட் நான் பண்ணேன். வந்து உங்களுக்கு வந்து நான் ம். எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருப்பேன். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் தனித்தனியா கீவேர்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் ம். எல்லாம் முன்னாடி நான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதெல்லாம் இதுக்காக தான். ம். ஆ. ஆமாம் ப்ரோ. ஞாபகம் இருக்கு. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. சரியா? ம். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு 11:00ங்க. ம். எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 11:30க்குள்ள நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு லைக் வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. ம். நம்ம திரும்ப வந்துட்டு என்ன ஓகே அப்படின்னா ப்ரோ. ரிவ்யூ பண்ணிடலாம். சரியா? ஹாஃப் அன் ஹவர் தான் டைம். ம். அது ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ம். டக்கு டக்குன்னு ஸ்பீடா பண்ண முடியும். ஓகே ப்ரோ. நான் பண்றேன் சரிங்க. ஹாஃப் அன் ஹவர்ல. ஓகேங்க. ஓகே. ஓகே. தேங்க்யூ.